சரியா, நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏடிஎம் மிஷின்ல எப்படி நாங்க காசை டிபாசிட் பண்றது, எப்படி வித்ட்ரா பண்றது பத்தி ஒரு ஸ்மால் ஜாவா ப்ரோக்ராம் வச்சு கூட நாங்க பார்க்க போறோம். சரியா, இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, யூசர்ட்ட இருந்து இன்புட் ஒன்று வாங்குறேன். இன்புட்டை வாங்கி எனக்கு அவங்க சூஸ் பண்ண அவங்களோட யூசர் டே நான் சூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறேன். ஒன்றை சூஸ் பண்ணா வித்ட்ரா பண்ணலாம் காசை, ரெண்டு சூஸ் பண்ணா காசு நாங்கள் செய்யலாம் டிபாசிட் பண்ணலாம் பேங்க்ல. சரியா, மூணு சூஸ் பண்ணா எவ்வளவு இப்போ எங்கள்கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். போனா என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா வெளியே வந்துடலாம். சரியா, இதை நான் என்ன செய்யறேன், யூசர்ட்ட இன்புட் வாங்கி கரெக்டா இன்புட் வாங்கி அதை நான் என்ன செய்யறேன், நான் நம்பரை இன்புட் வாங்கி அதை நான் என்ன செய்யறேன், சுவிட்ச் கேஜில் போட்டு அவங்களை என்ன செய்யறேன், ஜாவா ப்ரோக்ராம் எழுதி கொண்டு போயிருக்கேன். சரியா, இதை என்ன செய்யறேன், லைன் பை லைனா பார்ப்போம். நான் என்ன செஞ்சிருக்கேன், யூசர்ட்ட இன்புட் வாங்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கேன், இன்புட் பாக்கெட் நான் செஞ்சிருக்கேன், இன்புட் பண்ணிருக்கேன். சரியா, அடுத்து என்ன, கிளாஸ் நேம் ஏடிஎம் டிரான்சாக்ஷன். சரியா, பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string இதெல்லாம் ஆகும். முதல்ல என்ன செய்யறேன்னா, இல்லை நான் பேலன்ஸ் நான் ஸ்டார்ட்னா 5000 நான் செய்யறத பேலன்ஸ் நான் வச்சுக்கொள்றேன். சரியா, பேலன்ஸ் 5000 விரும்பின மாதிரி போட்டுக்கொள்ளலாம். சரியா, இதில் நான் பயன்படுத்த போற வித்ட்ரோ டிபாசிட் பயன்படுத்துறோட அந்த வேர்டுக்கு நான் அதை இன்சீல் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, இப்போ நான் சேர்ப்போம். இப்போ வயலுப் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். வயலுப் யூஸ் பண்ணி அதுக்கு டூல் போட தான் சரி, நாங்கள் அதில் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் தான் செய்யும். அதாவது இந்த கண்டிஷன் போல்ஸ் ஆகிற வரைக்கும் என்ன திரும்ப ரொட்டேஷன் ஆகி ரன் பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் என்ன செய்யலாம், ஒரு டிபாசிட்டோ வித்ட்ரோ ஏதோ முடிஞ்ச பிறகு நான் திரும்பியும் இந்த சூஸ் பண்றது கேட்கணும். அப்போ கேட்கறதுக்கு நான் வயல போட்டு கடைசினா டூண்டு வைக்கிறேன். சரியா, என்ன ரன் பண்றேன், ஆட்டோமேட்டிக் டெய்லர் மெஷின் அதில் பேரை நான் சொல்லிட்டு சூஸ் பண்றேன். நம்பர் 1 வித்ட்ரா வைக்கிறேன், நம்பர் 2ல இருந்து டிபாசிட், நம்பர் 3ல பேலன்ஸ் செக் பண்றேன், நம்பர் 4ல எக்ஸிட். சரியா, அதை நான் என்ன இன்புட் வாங்க யூஸ் த ஆப்ரேஷன் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம். சரியா, என்ன நீங்க சூஸ் பண்ண விரும்புறீங்க யூசர்கிட்ட கேட்டு அதை நான் என்னென்ன ஒரு கேரக்டர்ல நான் இதில் என்ன சொல்றேன், ஸ்டோர் பண்றேன். சரியா, ஸ்டோர் பண்ணி கொண்டு என்ன செய்யறேன், அதை ஸ்விட்ச் கேஸ்ல போட்டு கேஸ் 1ல என்ன செய்யறேன்னா வித்ட்ரா பண்றேன். சரியா, வித்ட்ரா பண்றதுக்கு எந்த மணி டு வித்ட்ரோ. சரியா, வித்ட்ரோ பண்ற மணி என்ன செய்யறேன், யூசர்கிட்ட கேட்டு யூசர் கொடுக்குற இன்புட் நான் செய்யறேன் வித்ட்ரோன்னு சொல்ற ஒரு இதுல நான் செய்யறேன் ஸ்டோர் பண்றேன். இல்லைன்னா இன்சில் பண்ணல, என்ன மேலே என்ன அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. சரியா, அப்போ டிக்ளேர் பண்ண வித்ட்ரோ நான் செய்யறேன் சும்மா செக் பண்ணணும். இப்போ நான் வித்ட்ரோ பண்ற மணி என்னவா இருக்கணும், உங்களுக்கு பேலன்ஸை விட பேலன்ஸ் வித்ட்ரா பண்ற மணியோட பேலன்ஸ் உங்களுக்கு இருந்தா தான் நாங்கள் செய்யலாம், காசை நாங்கள் எடுக்க முடியும். எங்களுக்கு காசு இருந்தால் எங்களுக்கு எடுக்க முடியும். வித்ட்ரோ ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டு அதில் வித்ட்ரோவை விட பேலன்ஸ் கூடவா இருக்கணும், பேலன்ஸ் எங்களே இருக்கணும். சரியா, இருந்தால் என்ன செய்யறோம், நாங்கள் பேலன்ஸ் என்ன செய்யறோம், பேலன்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ற மணியை நாங்கள் செய்யறோம் கழிக்கிறோம். சரியா, கழிச்சுட்டு என்ன செய்யறோம், அதை நான் கழிச்சிட்டு பிரிண்ட் பண்றேன், செலக்ட் ப்ளீஸ் கலெக்ட் யுவர் மணி. சரியா, என்னது மணியை நான் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யுது, அதனோட பிள்ளையான தகவல் எல்சில போடுறோம். சரியா, அப்படி முதலாவது கேஸ் நான் பிரேக் பண்றேன். அடுத்த கேஸ்ல என்ன கொடுக்குறேன்னா டிபாசிட்டும் அதே மாதிரி தான் யூசர் இன்புட் வாங்குறேன், டிபாசிட் இன்புட் வாங்கி அதை நான் சரி டிபாசிட் ஒரு இதுல ஸ்டோர் பண்ணிட்டு பேலன்ஸோட டிபாசிட் பண்றேன். சரியா, டிபாசிட் பண்ற பேங்க்ல காசு நாம போடுறோம். சரியா, போட்டு கூட்டிட்டு என்ன செய்யறோம், அதை நான் your money has been successfully deposited ஒரு மெசேஜ் வந்து சும்மா நோட் மாதிரி வந்து போடுறேன். சரியா, அதுவும் பிரேக் ஆகுது. அடுத்து கேஸ் 3ல நான் என்ன கொடுக்குறேன், என்னது பேலன்ஸ் எவ்வளவு கடைசியா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு நான் செய்யறேன், அதை செக் பண்றேன். சரியா, செக் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன செய்யறேன்னா பிரிண்ட் பண்றேன். சரி, அதானது கேஸ் 3. கேஸ் 4 சிஸ்டம் டாட் எக்ஸிட். அதானது இவ்வளவு நாள்லையும் இல்லாட்டி என்ன செய்யும், அது எக்ஸ்ட்ரா வெளியே வந்துடும். சரியா, இதானது நார்மலான ஏடிஎம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நாங்கள் அதில் டிபாசிட் பண்றது, எப்படி நாங்கள் வித்ட்ரா பண்றது, எப்படி நாங்கள் பேலன்ஸ் செக் பண்றது, நார்மலான ஒரு ஏடிஎம் மிஷின் எப்படி நாங்கள் வேலை செய்யுது பார்க்குறோம். சரியா, அதை நாங்கள் என்ன செய்யப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, கிளாஸ் நம்ம எடுத்து பார்ப்போம். சரியா, இதுல கேக்குது ஒன்றுனா வித்ட்ரோ, ரெண்டுனா டிபாசிட், மூணுனா பேலன்ஸ் செக் பண்றேன், நாலு எக்ஸிட். சரி, நான் என்ன செய்ய போறோம், டிபாசிட் பண்ண போறோம். சரியா, 2 நம்பர் கொடுப்போம். கொடுத்தா என்ன கேக்குது, என்டர் டு பி டிபாசிட், எவ்வளவு நாங்க டிபாசிட் பண்றோமோ அந்த மணியை நாங்க கேக்குது என்ன, அதனால 2000 கொடுப்போம். கொடுத்தாலும் சரி, ஜியோ மணி எஸ்பி சக்சஸ்ஃபுல்லி டிபாசிட் ஆகி. சரியா, பேலன்ஸ் பார்க்க போறோம். சரியா, ஏற்கனவே எங்கிட்ட 5000 பேலன்ஸ் இருக்கு. எப்ப என்ன செய்ய போறோம், நாங்க பேலன்ஸ் நாங்க செக் பண்ண போறோம். நாங்க 3 கொடுத்தாலும் செய்வது பேலன்ஸ் எங்களுக்கு வரப்போகுது. சரியா, பேலன்ஸ் இப்போ 7000. அது ஸ்டார்டிங் 3000 இருந்தது, இப்போ அந்த நாங்கள் டிபாசிட் பண்ண 2000 சேர்த்து 7000 வரப்போகுது. நான் வயலில் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன, திரும்ப எங்களுக்கு என்னது அந்த கோட் ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். நாங்கள் கண்டிஷன் ஃபோர்ஸ் ஆகிற வரைக்கும் என்ன செய்யும், இந்த கோடிங் ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் இந்த
while loop சூஸ் பண்றோம். சரியா, ட்ரூன்னு கொடுத்தா போல்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் ரன் ஆகிக்கொண்டே இருக்க போகுது. சரியா, இப்படிதான் ஏடிஎம் மிஷின் ரன் ஆகுது. சரியா.